ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பரா முடிச்சிருப்பீங்க இல்லையா? நானும் பொங்கல செமையா கொண்டாடினேன். அத தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். நம்ம போகியில ஆரம்பிச்சோம் இல்லையா? அன்னைக்கு காலையில போயிட்டு மாடியில இருக்க அந்த சின்ன சின்ன குச்சியெல்லாம் வச்சு நம்ம போகிய வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா பயங்கரமா பனி. இது வந்து நம்ம சென்னையா, இல்ல ஊட்டியான்ற அளவுக்கு வந்து பனி இருந்தது. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கல்ல, நம்ம சென்னை எப்படி பனிமூட்டமாக இருக்குன்னு. இந்த கிளைமேட்னால தாங்க எனக்கு உடம்பு சரியாமல் போச்சு. இந்த பொங்கலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு 1 வீக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இன்னமும் நான் அதுலேருந்து ரெக்கவர் ஆகலை. அதனால தான் என்னோடய வாய்ஸ் இப்படி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மாடியில் இருக்கிற அந்த நம்ம காஞ்ச குச்சியெல்லாம் வந்து நான் சேர்த்து வச்சுருப்பேன். நான் நிறையா வீடியோஸ்லலாம் வந்து சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரிலாம் அது கம்போஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த குச்சிங்கெல்லாம் வச்சு நாங்கள் அன்றைக்கி வந்து போகி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மேலே வந்து பழைய தொடப்பம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு போகி வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள். நான் பண்ணுறதை பார்த்து நிக்கி ஒரே சிரிப்புங்க. இந்த மாதிரி எதாவது பண்ணால் தானே ஒரு செலிப்ரேஷன் மோடு வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். சும்மா அதே முறைச்சி பார்த்துட்டு இருக்க முடியுமா? எவ்வளோ நேரம் தான் அதே பார்த்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லி நான் சும்மா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பர்ச்சேசிங் போயிருந்தோம். போத்தீஸ்க்கு போயிருந்தோம். எதுக்குன்னு நான் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நிறைய வந்து இந்த துண்டு, அப்புறம் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் வேஷ்டி, இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் போயிருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. போத்தீஸ் எப்போவுமே வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் கூட்டமாக இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். நாங்கள் வந்து பண்டிகைக்கு முன்னாடி நாள் போனதுனால பெருசாக ஒன்றும் க்ரௌடெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் முன்னாடியே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. நாங்களும் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாயிட்டோம். அதனால் போயிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் மில்க் ஷேக்கு, காஃபி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கடைக்கு போக வேண்டியதாக இருந்தது. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் தாங்க நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் நம்ம தை பொங்கல் வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி நான் காலையிலேயே வந்து சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். வருஷம் எப்படி பண்ணுவோன்னா, வீட்லேயே வந்து சாதாரணமாக பொங்கல் எல்லாம் பொங்கிட்டு அது என்ன பண்ணுவோம், மாடிக்கு எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு சூரியனுக்கு படைச்சிட்டு அங்கேயே பூஜைலாம் முடிப்போம். அந்த மாதிரி தான் வந்து வருஷம் செய்கிற பழக்கம். ஆனால் இந்த வாட்டி நம்ம மொட்டை மாடியில் போய் பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. ஆனால் அடுப்பில் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசை எனக்கு. அதனால ஒரு சின்னதாக ஒரு பானை வாங்கிட்டேங்க. அது கூட சேர்ந்து ஒரு சின்ன அடுப்பும் வாங்கியாச்சு. இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, அடுப்பில் வந்து பொங்க வைக்கிறது. எங்களுக்கு இங்கே மொட்டை மாடியில் வந்து ஸ்பேஸ் இருக்கிறதுனால சரி இங்கே செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு மாடிக்கே வந்து எல்லாத்தையும் வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு அங்கே வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்ல வந்து கற்பூரம் ஏற்றி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் விறகெல்லாம் வச்சு அந்த மாதிரி சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் காற்று வேறு எரியுமா அடுப்பு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா சூப்பராக வந்து அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து மேலே உட்காந்துருந்தாங்க. என்னோடய கார்டன் வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாடியில் வந்து ஷீட் வந்து போட்டிருக்கோம் ஒரு சைடு. ஸோ வெயிலும் எங்கள் மேலே வந்து படாது. நல்லா நிழல்லையே அழகாக உட்காந்து அடுப்பில் வந்து சூப்பராக வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அடுப்பில் செய்கிறது, எனக்கு அடுப்பில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். டெய்லி செய்யணுன்னா அது நிஜமாக கஷ்டம்தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இது மாதிரி செய்யும் போது ஜாலியாக இருக்கும் இல்லையா. நம்ம இந்த கோயிலெல்லாம் போய் பொங்கல்லாம் வச்சுட்டு வருவோம்ல, அம்மன் கோயிலெல்லாம் போயிட்டு ஆடி மாதத்தில் அந்த மாதிரிலாம் செய்வோம். அந்த மாதிரியெல்லாம் கூட நான் முன்னாடிலாம் வந்து நிறைய டைம் வந்து சாமிக்கு பொங்க வச்சுட்டு வருவேன். பட் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அடுப்புலலாம் வச்சு. இந்த அடுப்புலலாம் வந்து கரெக்டாக ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக வந்து அதை பற்ற வச்சுருவாங்க. பண்ணால் தெரியாதவங்க வந்து ரொம்ப அதை அணிஞ்சிட்டே இருக்கும். அது பார்த்து நம்ம கரெக்டாக அந்த தீயை வந்து வச்சுட்டு இருக்கணும். அது ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் வந்து தெரியும்.
அதனால நான் என்னடா அடுப்பை பற்ற வைக்கிறத பற்றி இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். நம்ம வந்து கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கி தான். அவள் செல்ஃபி எடுத்துக்கிட்டு என்னையும் வந்து காமிச்சிட்டு இருந்தான். ஸோ இங்கே பாருங்கள், காற்று அடிக்கிறதுனால இந்த மாதிரி அப்பப்போ சம்டைம்ஸ் அணிஞ்சு போயிடும். அப்புறம் ஃபைனலி நம்ம பொங்கல் பொங்கியாச்சு. சூப்பராக வந்து அது நல்லா பொங்கி ஒன்னொன்று அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் வந்து போட்டு அதை சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பண்டிகைகள்லாம் இருக்குது. எத்தனை பண்டிகை கொண்டாடினாலும் இந்த பொங்கல் திருநாள், தை திருநாள் மாதிரி வந்து வரவே வராது இல்லையா. இதுக்கு வந்து ரொம்ப பெரிய விசேஷமான வந்து ஒரு விஷயம் என்னென்னா, மாட்டு பொங்கல் அன்னைக்கு நடக்கிற ஜல்லிக்கட்டு தான். இந்த ஜல்லிக்கட்டுக்காக வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து நிறைய பேர் அந்த மாடை வந்து ரெடி பண்ணுறதாகட்டும், அதுக்கு எவ்வளோ ஒரு பாரம்பரியமாக ரொம்ப வருஷமாக இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். அது எவ்வளோ விசேஷமாக கொண்டாடப்படுறதுன்னு சொல்லிட்டு அதுக்காகவே பல பேர் பல ஊர்லேருந்தெல்லாம் போய் அதை பார்ப்பாங்க. இந்த மாதிரி வேறு எந்த பண்டிகையுமே வந்து நம்ம கொண்டாட மாட்டோம். எந்த பண்டிகைக்குமே இத்தனை நாள் லீவும் கிடைக்காது. முக்கியமாக நம்மலாம் வந்து ஊருக்கு போக வேண்டியவங்கெல்லாம் ஊருக்கு கிளம்பி போயிட்டு அந்த 4 நாள் நல்லா வந்து குடும்பத்தோட ஜாலியாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் நடுவில் வந்து வேலைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சுன்னா அன்றைக்கும் லீவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 நாள் சாட்டர்டே சண்டே எல்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு திங்கக்கிழமை வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம்டா, அந்த மாதிரி ஒரு மோடில் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வருவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் அங்கே இருக்கும் இந்த பொங்கல் மட்டும். பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சாச்சு, பார்த்துருப்பீங்க. அதை வந்து நம்ம இப்போ சாமிக்கு படிக்கணும் இல்லையா, அதனால் நம்ம மாடியிலேயே வந்து கோலத்தெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயே வந்து சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம். வருஷம் இதே மாதிரி தான் வந்து சாமிக்கு வந்து சூரிய பகவானுக்கு வந்து பொங்கலை வந்து கீழே செஞ்சு நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து மாடியில் வந்து காமிச்சு பூஜை பண்ணிட்டு தான் போவோம். இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னால் மொட்டை மாடியிலேயே வந்து அடுப்பில் வந்து பொங்க வச்சாச்சு. இதுதான் இந்த வருஷம் வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணது. அப்படியே வந்து சாமிக்கு பூஜைலாம் நடக்குது. பூஜைலாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பி போனோம். ஊருக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த அழகான மாடை பார்த்தோம். அந்த அக்கா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மாட்டு பொங்கல், அடுத்த நாள் மாட்டு பொங்கல். ஸோ அன்றைக்கி வந்து இதை பார்த்ததுனால சரி இதுக்கிட்ட அப்படியே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு. ஆனால் அந்த அக்கா சொல்கிறதெல்லாம் அது பண்ணுதுங்க, ஆசீர்வாதம் பண்ணுது. பாய் சொல்லு அப்படின்னு சொன்னால் பாயெல்லாம் சொல்லிச்சு. சரி அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதுக்கு நல்லா சூப்பராக பழம்லாம் கொடுத்துட்டு அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே ஓகே ஓகே. ஈவினிங் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். நைட்டு வந்து பசங்கள்லாம் சேர்ந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பட்டாசு வெடிக்கலை, அவங்க எல்லோரும் என்னை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் போகல. காலையிலேருந்து ஒரே வேலையாக இருந்தது, பொங்கலெல்லாம் வச்சுட்டு அதனால ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் நான் வந்து பட்டாசெல்லாம் வெடிக்காமல் ஜஸ்ட் அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அவுட்டோர் எல்லாம் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்டோர் கேம்ஸ்க்கு வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்டு பில்லோ ஃபைட்டு கேம் இது வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சீட்டு குலுக்கி போட்டு விளையாடுவோம்ல நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும் போது, அந்த மாதிரி கேமை வந்து இவங்க விளையாடலான்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் மறந்தே போச்சு. அவங்க வந்து இதுக்கு பேர் வச்சுருக்கிறது பாருங்கள், அல்லி மல்லி குல்லியா. கேட்கும் போதே ஃபன்னியாக இல்லை, ஆனால் வந்து செம்ம ஜாலியாக இருந்தது இந்த கேமு. விளையாடுறது அந்த டைம் போகிறதே வந்து தெரியல. நாங்கள் ரொம்ப லேட் நைட் வரைக்கும் விளையாடிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்தது, ஜாலியாகவும் இருந்தது. நிக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணா, நானும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நான்
அன்றைக்கி நைட் இப்படி தாங்க சூப்பராக முடிஞ்சுது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி அந்த ஊரில் எவ்வளோ அழகாக வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். எல்லார் வீட்டு வாசல்லையும் இந்த மாதிரியே வந்து கலர் கலராக வந்து கோலம் போட்டுட்டு செம்மையாக கலக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் வந்து அழகாக கோலம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். வருஷம் இங்கே வந்து தவறாமல் வந்து என் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. இங்கே வந்து ரேக்லா ரைஸ் நடக்கும் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு. இது எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா திருவெல்லாங்காடு. அங்கே வந்து வருஷம் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு இது நடக்கும். நீங்கள் பார்க்க முடிஞ்சதுன்னா இந்த ரேக்லா ரேஸை மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு போய் பாருங்கள். சூப்பராக நடத்துவாங்க. இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த குதிரையை ஓட்டுற ஜாக்கீஸ் எல்லாருக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த வாட்டி வந்து அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. வேட்டி சட்டை அதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அந்த பர்ச்சேசிங்காக தான் நாங்கள் போத்தீஸ்க்கு போயிருந்தோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு தான். இந்த இடம் பாருங்கள், சுற்றி எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா, வயல் அந்த மாதிரி அந்த அட்மாஸ்பியரே செம்மையாக இருக்கும். இதில் எல்லா குதிரைங்களுமே நல்லா ஓடிச்சு. ஆனால் இந்த குதிரைங்களை ட்ரெயின் பண்ணுறது நிஜமாவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த குதிரை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது ஓடுறதுக்காக அவங்க வருஷம் ஃபுல்லாக வந்து இதை ட்ரெயின் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நாங்களும் குதிரை வச்சுருந்தோம். நிக்கி அவங்க டேடிக்கு குதிரைனா பயங்கர க்ரேஸு. அதை பார்த்து வளர்த்துட்ருப்பாரு. அதுக்கு ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தினம் அதை வந்து ஓட விடணும். அப்போ தான் அங்கே வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி ரேஸ் எல்லாம் நடக்கும்போது அது வந்து ஓடும். அவர் ஓட்ட மாட்டார், பட் குதிரை வந்து ரேஸுக்கெல்லாம் வந்து போயிருக்கு. இப்போ எங்ககிட்ட குதிரை கிடையாது. ஸோ ஃபைனலி இந்த குதிரை ரேஸ் எல்லாம் சூப்பராக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் டின்னருக்கெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக ஹார்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஹார்ட் போட்டு எங்களை மயக்கி எங்களுக்கு டின்னர் வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பராக அந்த டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வெளியில் பார்த்திங்கன்னா திண்ணை இருக்கும். அங்கே திண்ணில் உட்காந்து எனக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்றேன்னு சொன்னாங்க. இந்த குழந்தை வச்சுருக்காங்க இல்லையா, இந்த மேடம் தான் எனக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டாங்க. செம்ம ஜாலியாக வந்து அன்றைக்கி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் வெளியில் அது திண்ணில் உட்காந்து அந்த குட்டி பாப்பா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு மெஹந்தி போடுறதுனால பக்கத்து வீட்டில் இருக்க அந்த பொண்ணுங்க எல்லாருமே வெளியில் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் மூஞ்சி வேறு சரியாக தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு லைட் அடிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த ஏரியாவில் ஃபுல்லாக லைட்டே இல்லை, அந்த ஸ்ட்ரீட்டில் சொல்கிறேன், லைட்டே இல்லை வெளியில். ஆல்மோஸ்ட் 12 மணிக்கு நாங்கள் உட்காந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், பார்த்துக்கங்க. அன்றைக்கி நைட்டு வெளியில் அவ்வளோ பனியாக இருந்தது. அந்த பனிலையுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி எனக்காக போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து எங்கள் கூட உட்காந்து அரட்டை அடித்து பேசிகிட்டு இருந்தாங்க. இது தானேங்க உண்மையான ஹாப்பினஸ்ஸு. இவங்கெல்லாம் வந்து லைக் நம்மளுக்கு அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு, அவங்களோட நெய்பரெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. ஆனால் யாருன்னே தெரியலனா கூட அவ்வளோ ஒரு ஹாப்பியாக எங்கள் கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் சொல்லுங்களேன். இந்த பொங்கல் வந்து நிஜமாக இதெல்லாம் ஒரு மெமரிஸாக இருந்தது எனக்கு. அவங்க போட்ட டிசைன் பாருங்கள், சூப்பராக இருக்குது இல்லையா. அதை முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் அங்கே உட்காந்து மறுபடியும் ஒரு அரட்டை. இதே மாதிரி தாங்க திருப்பி சுற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அந்த நைட்டில் அவங்க அக்கா வந்து மறுபடியும் ஒரு டீயை போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சுட அந்த பனியில் வந்து டீயை குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பினோம். அங்கேருந்து கிளம்பி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காணும் பொங்கல் அன்றைக்கி நாங்கள்லாம் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன நடந்துச்சு எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சச்சா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.